பின்பு இயேசு உங்களை குணமாக்கினால், உங்களை விடுதலை செய்தால், உங்களை ரட்சித்தால், இயேசு உங்களை அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு விட்டு உங்களை ஃபாலோ பண்றவரா இருக்கிறார், என்னை ஃபாலோ பண்றவரா இருக்கிறார். He follows you, pursues you, he comes where you go. Hallelujah, praise God. ஒரு நாள் செய்துட்டு விட்டுட்டு போறவர் அல்ல, அவர் என்ன செய்கிறார், உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Once he has chosen you, once he has come to you, he does not forget you, and he knows exactly where he met you. We might forget. அவருக்கு தெரியும், ஓ இவன் பெத்தஸ்தால கண்டப்பட்டவன், ஓ இவன் ஏஜாக்ஸில் காணப்பட்டவன், ஓ இவர் அங்கிருந்து வாரவர், இங்கிருந்து வார, உங்களோட பேரும் அவருக்கு தெரியும், அவன் பேர் கூட எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, எனக்கு இருக்கிற ஒரு புதினமான காரியம் என்னன்னு சொன்னா, நாம சர்ச்சில் இருக்கவங்க வந்து இனியும் பாவம் செய்யாதே, இன்னும் கேடானது நடக்காதபடி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா? ஐயா, குணமாக்கப்பட்டவனை அங்க எல்சிபிஓ அவன் போத்தலோடு நிக்கிறேன் கண்டிருந்தா சொல்லி இருக்கிறான், அல்லாது டவுன் டவுன்ல நைட் கிளப்ல கண்டிருந்தா சொல்லி இருக்கிறான். ஏசு இங்க வந்து சொல்றாரு, தேவாலயத்துல கண்டு, சேர்ச்சில கண்டு, சேர்ச் இந்த லிவிங் காட்ல கண்டு, காலையில என்ன சொல்ற, நீ முந்தை எப்படி இருந்தாய், நான் குணமாக்கி இருக்கிறேன் எல்லாம் டீட்டெயில் சொல்லி இல்லை, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ரிமைண்ட் பண்றார், இன்னும் கேடானது ஒண்ணு உங்களுக்கு வராதபடிக்கு இனியும் பாவம் செய்யாதே. What a thing to say. கோயில் இருக்கணும்னு சொல்றேன். Why is that? ஐயா, அவன் விசுவாசி தானே, கடவுளை தேடி தானே வந்திருக்கிறான் கோயிலுக்கு. குணமானதும் அவன் கல்யாணத்துக்கு போக இல்லையே, குடிவரையில் இருக்க இல்லையே, ஆகாமியுடைய கூட்டத்தில் இருக்க இல்லையே, கோயில தானே இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு ரிமைண்ட் பண்றார். மில்லியன்ஸ் கணக்கானவர்கள் இருந்து நம்ம இடத்துல வந்து நம்ம ரட்சித்திருக்கிறார், நம்ம மறக்கையில. நாங்க எங்க போறோமோ அங்கேயும் வருகிறார், அங்கேயும் வந்து என்ன சொல்றார், இங்க இருந்தோம் நாங்க பாவம் செய்யலாம். We can sin right here. உங்களுக்கு தெரியுமா, இந்த என்ன சொல்லலாம், இந்த ஓனாய் என்ன செய்ததாம், இந்த ஆட்டை பிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்து பார்த்ததா. Wolf was trying its best to catch a sheep. It was very, very difficult. Shepherd was watching all the time, and the sheep also identified the wolf. Wolf கண்ட sheep என்ன செய்து ஓடுது. sheep பார்த்து wolf என்ன செய்து கடைசியாக sheep இந்த ரோமத்தை அணிந்து sheep மாதிரி wolf என்ன செய்தது, வந்துட்டு வந்து என்ன செய்தது. அப்பொழுது பார்த்தான் மேய்ப்பன், என்ன ஒரு மாதிரியா நடக்கிறதே, வால் ஒரு மாதிரி இருக்கிறதே. அப்படி இருந்தாலும் கூட்டத்துக்குள்ள பூந்து, அது வெளியில தனியா நிக்காம என்ன செய்து, கூட்டத்துக்குள்ள பூந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லி ஹல்லேலூயா சொல்லி ஒரு மாதிரியா என்ன செய்தது. இரவு நேரம் ஆகிற நேரம் அந்த ஆடுகளை மடக்குகிற அந்த கூட்டுக்குள்ள போட்டுட்டான் போய் படுத்துட்டான். படுத்துமான்னு ஒரு யோசனை, ஒரு ஆடு மாத்திரம் வித்தியாசம், ஆனா கூட்டத்தோடு தானே தெரிஞ்சது, ஆடுகளுக்கு தெரியும் தானே. காலையில் எழும்பி பார்த்தால் கன ஆடுகள் செத்து கிடக்கிறது. ஏன்? ஓனாய் என்ன செய்து தாண்டி, ஓனாய் வந்து ஆட்டை போல ஆட்டு தோலை போத்து கொண்டாதான் பேத்துல சொல்லுகிறேன், wolf will come in sheep's clothing and so. அப்ப கோயில் இருக்கிறவங்களே எல்லாரையும் நம்பாதீங்க, திரும்பவும் சொல்றேன். சில டைம்ஸ் கோயில் is the place to collect money. கோயில் is the place sometimes to, if they will find you, take money from you for investments. I hear horror stories. I heard a story about a person going to pastors, and this man has been a very nice person for a while and gave good offering, and he approaches the pastor, I know once you retire you don't have much money, I know how much money you make, I'm just talking to the servants of God only, I'm trying to help them. I don't want, you don't have to do this, I know I have a burden, I just want to help the people. If you give me this much investment, it's a small investment, I can make it 25% more. பார்த்தா விசுவாசியா இருக்கிறாரு. அப்படியாக நீ பாஸ்டருக்கு போயிட்டு என்ன செய்கிறாரு,
பாஸ்டர் பாஸ்டர் ஒருத்தர் 2 பேர் இல்ல, கனவே கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் கொடுத்தா மெம்பருக்கு சொல்லவே இன்னொரு பாஸ்டர் சொல்ல முடியாது. Lot of people have lost their life savings. Hallelujah. Hallelujah. So like that sometimes you find people like that. அப்ப பாருங்க இவன் என்ன செய்கிறான், ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவன் சொல்கிறார் இனி பாவம் செய்யாத. அப்படி என்று சொன்னா another question comes to our mind. இனி பாவம் செய்யாத, don't sin anymore என்று சொன்னால், no more என்று சொன்னால், was he sinning before? We know he was 38 years, he was sick for 38 years. We know for sure he can't even move to the water. How can you be sinning during that time? Being a disabled person, was he sinning in his thoughts? அவன் எப்படி பாவம் செய்திருப்பான் என்று சொல்லி சிந்திக்க வேண்டியதாக இருப்பதை பார்க்கலாம். அவன் தான் நடக்க முடியாதவனா இருக்கிறானே, தண்ணீருக்கு கூட தன்னை இழுத்துக் கொண்டு போக முடியாதவனா இருக்கிறானே, அவன் முடவனாய் இருக்கிறானே. ஆண்டவரே சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாது. அப்படி என்று சொன்னால் முன்னர் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தானா? பாவம் எந்த காரியத்திலும் செய்யலாம், எந்த வயசுலும் செய்யலாம், யாரும் செய்யலாம். கண் தெரியாதவனும் செய்யலாம், காது கேளாதவனும் செய்யலாம், வாய் பேச முடியாதவனும் செய்யலாம். பாவம் யாரை விட்டு போவதில்லை. மற்றொரு கேள்வி எங்களுக்கு வருகிறது, இவன் பாவம் செய்தது நிமித்தம் தான் இந்த நோய்வாய்ப்பட்டிருந்தானா? சில நேரங்களில் சீசர்கள் கூட வந்து இயேசு கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமா, இவன் தாய் தகப்பன் செய்த பாவமா, இவன் குருடனா இருப்பது என்று சொல்லி. சம்டைம்ஸ் எங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நேரடியான பாவமா இருக்கலாம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ். நாங்கள் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். So all of us are sick. You know, we get some sickness. நாங்களே ஓடி போய் H1N1 போடுறோம், வர்றதுக்கு பயந்து, சாகிறதுக்கு பயந்து. நாங்க சொல்றோம், ஐயோ எங்களுக்கு பயம் இல்லை பாஸ்டர், புள்ளைக்கு வந்துரும். எனக்கு தெரியும் தானே உங்களை இல்லையா? அப்ப பாருங்க, பாவம் வந்து எங்க செய்யலாம், பாவம் வந்து ஆலயத்துல செய்யலாம். அதான் ஆலயத்துல வந்து பேசுகிறார். we can sin. எரிச்சல்னால, பொறாமையினால, எங்களுடைய பார்வையில எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்யலாம். ஆண்டவரையே கொள்ளை எடுக்கிறதுனால செய்யலாம். சில நேரம் பாருங்க, அதான் பிசாசு சொல்றானா, நீ என்ன அவனை நம்பலாம், அவன் உண்மைக்கே தசம் பாகம் கொடுக்காம உண்மையை ஏமாத்திரவனா இருக்கிறானே. You see, sometimes God can't bless us. Some people say that. ஏண்டா ஆண்டவர் சொல்றா, நீ தசம பாகத்தினால காணிக்கினால தசம பாகத்தின விசேஷமா என்னை சோதித்து பார், வானத்தின் பலகணைகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோன்னு சொல்லி ஒருத்தனை ஆசீர்வதிக்க ஆண்டவர் முயற்சி செய்யும் பொழுது அவனுக்கு பண்ண, ஆண்டவரே இவன் உண்மை